எமர்ஜென்சி பவர்ஸ் பற்றி முதலில் பார்க்கலாம். எமர்ஜென்சி பவர்ஸில் 3 முக்கிய வகைகள் உள்ளன. முதலாவது நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் செய்வது. இது ஆர்டிகல் 352 கீழ் வருகிறது. இரண்டாவது ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் செய்வது. இது ஆர்டிகல் 356. மூன்றாவது ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் செய்வது. இது ஆர்டிகல் 360. இப்போது வைஸ் பிரசிடென்ட் பற்றி பார்க்கலாம். Article 63 of the Constitution stipulates a Vice President for India. Vice President என்பது both the Houses of Parliament மூலம் elect செய்யப்படுகிறார். மேலும் Article 64 இன் படி Vice President என்பது ex officio Chairman of the Council of States, அதாவது ராஜ்யசபாவின் சேர்மனாக செயல்படுகிறார். Vice Presidentஇன் present salary 4 lakh rupees per month. இந்தியாவின் முதல் Vice President டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். மேலும் ஆஃபீஸில் இருக்கும்போது டெத்தான முதல் மற்றும் ஒரே வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ கிருஷ்ணகாந்த். அவர் டென்யோர் 1997 to 2002. இப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 74 of the Constitution states that there shall be a council of ministers with the Prime Minister at its head to aid and advise the President. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் காம்போசிஷன் என்னவென்றால் அனைத்து யூனியன் மினிஸ்டர்ஸும் இதில் இருப்பார்கள். அதில் பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் மற்றும் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அடங்குவர். ஆர்டிகல் 75(1) படி மற்ற மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் செய்வது பிரசிடென்ட் தான். ஆனால் அது பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் அடிப்படையில் நடைபெறும். மேலும் ஆர்டிகல் 75(5) படி ஒரு மினிஸ்டர் கண்டிப்பாக ஈதர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்டின் மெம்பராக இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஆஃபீஸ் அசியூம் செய்த 6 monthsக்குள் எலெக்டட் ஆக வேண்டும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளது. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. லோக்சபா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் செய்தால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரிமூவ் செய்ய முடியும். இது ஆர்டிகல் 75(3) குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மினிஸ்டர்ஸ் தங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டவர்கள். அவர்களை பிரசிடென்ட் ரிமூவ் செய்ய முடியும், ஆனால் பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் அடிப்படையில்தான். இது ஆர்டிகல் 75(2) கீழ் வருகிறது. இப்போது பிரைம் மினிஸ்டர் பற்றி பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் என்பது ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மற்றும் ஹெட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆவார். பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் செய்வார். அதற்கு காரணம் அவர் லோக்சபாவில் மெஜாரிட்டி பார்ட்டி லீடராக இருப்பது. ஆனால் லோக்சபாவில் எந்த பார்ட்டிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால், அல்லது பிரைம் மினிஸ்டர் ரிசைன் செய்தால் அல்லது டைஸ் ஆனால் பிரசிடென்ட் தன்னுடைய டிஸ்கிரிஷன் பயன்படுத்தி பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கலாம். ஆர்டிகல் 78 பிரைம் மினிஸ்டரின் டியூட்டிஸை குறிப்பிடுகிறது. பிரைம் மினிஸ்டரின் டியூட்டி என்னவென்றால், ஏ. கேபினெட் எடுத்த டிசிஷன்ஸ் அனைத்தையும் பிரசிடென்ட்டுக்கு கம்யூனிகேட் செய்வது. பி. யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது லெஜிஸ்லேஷன் தொடர்பான இன்ஃபர்மேஷனை பிரசிடென்ட் கேட்டால் ஃபர்னிஷ் செய்வது. பிரைம் மினிஸ்டரின் டேர்ம் பொதுவாக 5 years, ஆனால் ரீஅப்பாயிண்ட் ஆகவும் முடியும். லோக்சபா டிசால்வ் ஆனால் பிரசிடென்ட் ரெக்வெஸ்ட் செய்தால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கண்டினியூ செய்யலாம், புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் வரை. கவர்மெண்ட் லோக்சபாவில் டிஃபீட்டட் ஆனால் பிரைம் மினிஸ்டர் மற்றும் என்டையர் கேபினெட் ரிசைன் செய்ய வேண்டும். ஆனால் ராஜ்யசபாவில் டிஃபீட்டட் ஆனால் ரெசிக்னேஷன் ஆப்ளிகேட்டரி இல்லை. இப்போது டிட்பிட்ஸ் பற்றி பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மற்றும் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் சோஃபார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் was the first PM who died abroad while in office at Tashkent. மேலும் குல்சாரிலால் நந்தா twice acting prime minister ஆக இருந்துள்ளார். Was the only PM who did not face parliament while being in office. The youngest prime minister was and the oldest prime minister was. மேலும் May 1996 to June 1996 கவர்மெண்ட் தான் ஷார்ட்டஸ்ட் டென்யூர் கவர்மெண்ட். அது 13 days மட்டுமே இருந்தது. இப்போது யூனியன் லெஜிஸ்லேச்சர் பற்றி பார்க்கலாம். யூனியன் லெஜிஸ்லேச்சர் என்பது பார்லமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அது ராஜ்யசபா, லோக்சபா மற்றும் பிரசிடென்ட் ஆகிய 3ஐயும் கொண்டுள்ளது. இது ஆர்டிகல் 79 குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்லமெண்டின் பிசினஸ் டிரான்சாக்ஷன் பொதுவாக ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் நடக்கும். ஆனால் 2 ஹவுசஸின் பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் பெர்மிஷன் கொடுத்தால் எந்த மெம்பரும் தன்னுடைய மதர் டங்லையும் அட்ரஸ் செய்யலாம். இப்போது ராஜ்யசபா பற்றி பார்ப்போம். ராஜ்யசபா என்பது பார்லமெண்டின் அப்பர் ஹவுஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபாவின் ஃபர்ஸ்ட் சிட்டிங் 3rd April 1952 அன்று நடைபெற்றது. ராஜ்யசபாவின் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெங்த் 250. இதில் 238 மெம்பர்ஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ். மேலும் 12 மெம்பர்ஸ் பிரசிடென்ட் நாமினேட் செய்வார். அவர்கள் எக்ஸ்பர்டீஸ் கொண்டவர்கள். ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீசஸ். இது ஆர்டிகல் 80 குறிப்பிடப்பட்டுள்ளது. Currently Rajya Sabha strength
245. இதில் 229 மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸ்லிருந்து எலெக்டட், 4 மெம்பர்ஸ் யூனியன் டெரிட்டரிஸை ரெப்ரசென்ட் செய்கிறார்கள். மேலும் 12 மெம்பர்ஸ் பிரசிடென்ட் நாமினேட்டட். ராஜ்யசபா ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், அதனால் டிசல்யூஷன் கிடையாது. மெம்பர்ஸ் டென்யூர் 6 years. ஆனால் 1/3 மெம்பர்ஸ் எவ்ரி செகண்ட் இயர் ரிட்டையர் ஆகிறார்கள். இது ஆர்டிகல் 83. ராஜ்யசபா லோக்சபாவுடன் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஷேர் செய்கிறது. ஆனால் மணி பில் விஷயத்தில் லோக்சபாக்கு ஓவர் ரைடிங் பவர்ஸ் உள்ளது. இப்போது லோக்சபா பற்றி பார்ப்போம். லோக்சபா என்பது பார்லிமெண்டின் லோவர் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். லோக்சபாவுடன் ஃபர்ஸ்ட் சிட்டிங் 13th May 1952 அன்று நடந்தது. கரண்ட் லோக்சபா என்பது 17th கான்ஸ்டிடியூட்டட் லோக்சபா. லோக்சபாவில் வருடத்திற்கு 3 செஷன்ஸ் நடக்கிறது. அவை பட்ஜெட் செஷன் February to May, மான்சூன் செஷன் July to September, வின்டர் செஷன் November to December. மெம்பர்ஸ் கவுண்ட் 530 from states, 20 from union territories, மேலும் 2 nominated by president from Anglo-Indian community. ஆனால் அது now abolished. எலெக்ஷன் சிஸ்டமில் ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மக்கள் மூலம் டைரக்ட்லி எலெக்ட் செய்யப்படுகிறார்கள். இது அடல்ட் சஃப்ரேஜ் அடிப்படையில் நடைபெறும். குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி ஆர்டிகல் 84 குறிப்பிடுகிறது. அதன்படி பார்லிமெண்ட் மெம்பராக வேண்டுமென்றால் A. சிட்டிசன் ஆஃப் இந்தியாக இருக்க வேண்டும், B. லோக்சபாக்கு மினிமம் ஏஜ் 25 years, ராஜ்யசபாக்கு மினிமம் ஏஜ் 30 years, C. பார்லிமெண்ட் பிரிஸ்கிரைப் செய்யும் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேண்டும். பில்ஸ் கிளாசிஃபிகேஷன்: ஆர்டினரி பில்ஸ், மணி பில்ஸ், ஃபினான்ஷியல் பில்ஸ் மற்றும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஆர்டினரி பில்ஸை எய்தர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் செய்யலாம், ஆனால் மணி பில் இனிஷியேட் செய்ய முடியும் லோக்சபாவில் மட்டுமே. மணி பில் லோக்சபாவில் பாஸ் ஆன பிறகு அது ராஜ்யசபாக்கு டெலிபரேஷனுக்கு அனுப்பப்படும். ராஜ்யசபாக்கு 14 days டைம் கொடுக்கப்படும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்க. அதை லோக்சபா அக்செப்ட் செய்யலாம் அல்லது ரிஜெக்ட் செய்யலாம். மேலும் ஆர்டிகல் 111 படி மணி பில்லை பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்கு ரிட்டர்ன் செய்ய முடியாது. இப்போது ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா பற்றி பார்க்கலாம். ஒரு புதிய லோக்சபா கான்ஸ்டிடியூட் ஆன உடனே பிரசிடென்ட் ஒரு ஸ்பீக்கர் ப்ரோ டேர்ம் அப்பாயிண்ட் செய்வார். அவர் ஜெனரலி சீனியர் மோஸ்ட் மெம்பராக இருப்பார். இது டெம்பரரி ஆஃபீஸ். நியூ ஸ்பீக்கர் எலெக்டட் ஆன பிறகு இது சீஸ் ஆகிவிடும். ஸ்பீக்கர் தான் லோக்சபாவின் ஹெட். ஸ்பீக்கர் லோக்சபா மெம்பர்ஸில் இருந்து எலெக்ட் செய்யப்படுகிறார். ஸ்பீக்கர் தான் ஹவுஸில் பிசினஸ் கண்டக்ட் செய்வார். ஸ்பீக்கர் இல்லாத நேரத்தில் ஆஃபிஷியேட் செய்ய ஒரு டெப்யூட்டி ஸ்பீக்கரும் எலெக்ட் செய்யப்படுகிறார். இப்போது ஸ்பீக்கர் பற்றிய சில ஃபேக்ட்ஸ். Was the first Speaker of Lok Sabha, 1952-1956. Was the first Deputy Speaker, 1952-1956. Was the longest serving speaker, 1980 to 1989. Is the first speaker to die in the office, 1998 to 2002. Is the first woman speaker of the Lok Sabha, 2009 to 2013. இதுதான் emergency powers, Vice President, Council of Ministers, Prime Minister, Union Legislature, Rajya Sabha, Lok Sabha, Bills, Speaker பற்றிய complete revision. Was the longest serving speaker, 1980 to 1989. Is the first speaker to die in the office, 1998 to 2002. Is the first woman speaker of the Lok Sabha, 2009 to 2013. இதுதான் emergency powers, Vice President, Council of Ministers, Prime Minister, Union Legislature, Rajya Sabha, Lok Sabha, Bills, Speaker பற்றிய complete revision.